அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கிற இந்த பயம். இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்ப்பாங்க. வளர்க்கும்போது சில குழந்தைகளை பெற்றோர்கள் பயம் இல்லாமல் வளர்ப்பாங்க. இப்போ ஒரு நேரத்தில் அம்மா பயத்தோடு வளர்க்குற அம்மாக்கள் இருக்காங்க, பயம் இல்லாமல் வளர்க்குற அப்பாக்களும் இருக்காங்க. சில அப்பாக்கள் பயத்தோடு வளர்ப்பாங்க, சில அம்மாக்கள் பயம் இல்லாமல் வளர்ப்பாங்க. இப்படி ரெண்டு தரப்பினர் இருக்காங்க. அவர்கள் இரண்டு பேரோட மனநிலையை பொறுத்தது அது எப்படி மனநிலையை பொறுத்திருந்தாலும், இந்த குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் இந்த பய உணர்வு இல்லாத வளர்க்கும் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பய உணர்வே இல்லை அப்படின்ற அந்த குழந்தை இருக்கான் இல்லையா, அந்த குழந்தைகள் அதிகமாக அடம்பிடிப்பார்கள். யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள், அடம்பிடிப்பார்கள். அவர்கள் போக்கில் அவர்கள் எல்லாத்தையும் செய்வார்கள். அது நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமுதாயத்தில் இருக்கும் சில அச்சம் இருக்கு இல்லையா, அது அந்த குழந்தைக்கு தெரியாமலே அது வளரும். அப்போ சமுதாயத்தை பற்றிய பயம் அதுக்கு இருக்காது. இந்த குழந்தைகள் பிற்காலத்தில் பல பேர் என்னவா மாறுவாங்கன்னா, முறையற்ற தன்மையில் மாறிடுவாங்க. அவர்கள் தன்னை பற்றிய சுய ஒழுக்கம், இந்த சமுதாயத்தை பற்றிய இந்த பயம் இல்லாமல் வளர்ந்தால், பிற்காலத்திலும் அப்படியே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவர்கள் தவறான வழியில் செல்வதற்கு அதிக வழிவகுக்கும் அது. ஆனால் அவர் வளர்ந்த பிறகு இந்த சமுதாய பயம் அவருக்கு இருக்குமே ஆனால், சமுதாயத்தை உணர்ந்து கொண்டாரே ஆனால், தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு அந்த சமுதாய பயத்தை சொன்னார்களே ஆனால், அதை உணர்ந்து கொண்டு இருக்கும் அந்த இளைஞன் பிற்காலத்தில் மிகப்பெரிய வீரனாக வாழ்வதற்கு வழிவகை அதுவே செய்யும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் பிற்காலத்தில் இந்த போலியான மனிதர்களையும் போலியான விஷயங்களையும் எதிர்க்கும் மிக திறமை படைத்த மிகப்பெரிய வீரனாக, இந்த பாரதி சொல்கின்ற மிகப்பெரிய அச்சமில்லை அந்த பாடலுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய இந்த சமுதாயத்தில் பெரும்பங்கு வகிக்கும் இளைஞனாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது.